அசம்பிளியை யாரும் கவனிச்சு துன்ப பார்க்கல. அசம்பிளி வந்து இன்னைக்கு ஆதித்யா டிவி மாதிரி, சித்திரம் டிவி மாதிரி ஒரு காமெடி ஆயிடுச்சு. 100 நாள் ஆச்சு. 100 நாள்ல வந்து நீங்க செய்த ஒரே அரெஸ்ட், ஒரு நாள் உதயநிதியை டூருக்கு போயிட்டு வந்ததுதான். நீங்க கவர்மெண்ட் புதுசா இருக்கலாம், ஆனா டெண்டர் போடுற ஆபீசர்ஸ் பழசு தானே. ஒரு அதிகாரி கூட சொல்லல இதான் ஃபார்மேட், இப்படிதான் பண்ணணுங்க. சிஎம் வந்து அவரோட கிளாமரை யூஸ் பண்ணி எது செய்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்க நினைக்கிறாங்களா? இது சின்ன விஷயமா தோணலாம். என்ஜிஓகளுக்கான முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கக்கூடாது, மக்களின் முதல்வராக இருக்க வேண்டும். மக்கள் முதல்வராக இருந்து உண்மையை உறக்க சொல்லி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து செவிசாய்க்காமல் வளர்ச்சியின் பாதையை தமிழகத்தை கொண்டு போகணும். அதற்கு மாற்று இடத்திற்கான ஆலோசனைகள் இருக்கு. ஒரு ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து நம்ம தெருமுள்ள பில்டிங் கட்டுற மாதிரி கிடையாது. சிஎம் வெளியூர் போறாரு, எப்படி போறாரு? கார்லயா போறாரு, ட்ரெயின்ல போறாரா? அவருக்கு போறதுக்கு ஃபிளைட் தேவைப்படுது இல்ல, அப்ப ஏர்போர்ட் தேவை. சிஜேபி வந்து இப்ப என்ன ப்ரொடெஸ்ட்ல பண்ணாங்களோ அதை தாவேகா எலெக்ஷன் பூத்ல பண்ணாங்க. இதான் உண்மை. சிஎம் விட்டீங்க, சிஎம் ஒண்ணு பண்ணல, நாங்க பிஎம் ஆக்க போறோம்னு கிளம்பிட்டீங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைப்பவர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் திருமிகு வினோத் பி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. சார், விரிவுபடுத்தப்பட்ட பெண்களுக்கான மகளிர் பேருந்து பயணம் அதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2வது அன்னபூரணி சூப்பர் 6 அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதன்படி 3 சிலிண்டர்கள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 3வது மிக முக்கியமாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரோட இந்த அறிவிப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார்? டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன லாஸ்ட் 100 டேஸாவே பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் நிறைந்த ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு வருகிறது. அதாவது டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு புருடா ஓட்டரில் ஃபேமஸோ அதை விட ஒரு மடங்கு பெருசாக அதிகமாக ஆன் ரெக்கார்ட், ஆன் பேப்பரில் வந்து தாவேகா கவர்மெண்ட் நல்ல பர்ஃபார்மராகவே இருந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த தங்க மோதிரம் ஸ்கீம், தாய்மாமன் ஸ்கீம், அது ஒரு ஸ்கீம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 பைசா அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலுமே நடக்காத ஒரு டெண்டர் சிஸ்டம். 1 பைசையில் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஆழமாக பார்த்தீங்கன்னா இதை பொதுமக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் சொல்லுவாங்க, எனக்கு தர இலவசியம் தடுக்கிற, அவ்வளோதான் அவங்களுக்கு தோணுமே தவிர அதை தாண்டி இது இருக்கக்கூடிய ஊழல் என்ன, 1 பைசா கொடுத்தாலும் கொடுக்க முடியுமா? அடுத்த டெண்டர் 450 ரூபா, ஆனால் 1 பைசா. அப்போ வந்து 1 பைசாவும் 450 ரூபாயும் மேட்ச் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நபர்னால மேட்ச் பண்ண 100x மாறுது, 200 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஒருத்தர்னால மேட்ச் பண்ண முடியும்னா அதுல வந்து எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு ஊழல் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த டெண்டரிங் ப்ராசஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, பெண்களுக்கு ஏற்கனவே இலவசம் அப்படின்னு சொன்ன திமுக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர்ல மாத்தி பிங்க் பஸ்ன்னு சொல்லி 10 பஸ்ஸுக்கு ஒரு வாட்டர் பஸ், இருக்கிறதுலே மோசமான பஸ் ஏதோ அந்த பஸ்ஸை மட்டும் லேடிஸ்க்கு வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அனௌன்ஸ் பண்ணும்போது அனைவருக்குமான மகளிர் திட்டம் தான் சொன்னாங்க. ஸோ இப்போ டிவிகே கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நடைமுறைக்கு வரும்போது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பயங்கரமான லாஸ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஒன் ஆஃப் த லாஸ்ட் மேக்கிங் பாடிஸ். அப்படி இருக்கக்கூடிய லாஸ்ட் மேக்கிங் பாடியான டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்படி இந்த இலவசத்தை கையாள போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது, ஏற்கனவே கஜானா காலியாகி எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில 1.5 லட்சம் கோடி இப்பவே வந்து இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் கடன் தேவை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்போ ஒரு 4000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் தலையில போட்டிருக்காங்க. டிவிகே வந்து இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது கனவுல கூட ஜெயிப்பாங்க நினைக்கல, அள்ளி வீசிட்டாங்க. சூப்பர் 6, சூப்பர் 8, T20 சொல்லி அடிச்சு விளையாடிட்டாங்க. ஆனா இப்போ திடீர்னு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை வந்து நிறைவேற்றனா மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க தான் பெரிய ஸ்டார் ஆச்சு மக்கள் மத்தியில வந்து பெரிய ஹீரோல, ஸோ கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தை இருக்கீங்க. இப்போ அதுக்காக இன்னும் ஒரு 4000 கோடி ரூபாய் விரிவாக்கம் பண்ணி பட்ஜெட்ல வந்து நீங்களே வந்து சூடு வச்சுக்கிறீங்க. ஸோ பொங்கல்னு சொல்லிட்டீங்க, ஏற்கனவே வந்து ஒரு 6 மாசம் டைம் வாங்கிட்டீங்க சிலிண்டர் பொங்கல்ல இருந்து. ஆமா, இப்போ நாளைக்கு ஒன்றும் பண்ணல, இப்போ 6 மந்த்ஸ் டைம் வாங்கி பொங்கல்னு சொல்லிட்டீங்க. பொங்கல் டைம் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ரைடர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், எத்தனை குடும்ப இந்த வருமான வரம்பு 2,50,000 இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி வந்து சிஎம் பேசல. ஆனா பேசும்போது அதை மென்ஷன் பண்ணாம விடுறாரு. சோ அவர் வந்து அவரோட ரசிகர்கள் ரீல்ஸ் போடுறதுக்கு தோதா மட்டும் பேசுறாரே தவிர
உண்மைகள் மறைக்கப்படுகின்றன. 2 லட்சத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஓப்பனா சொல்லியிருக்கணும். டெண்டர் போடும்போது நீங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும் போதே இப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவசம் அப்படின்னு சொல்றது வேற. அதை சோசியல் ஜஸ்டிஸா பார்க்கலாம். ஆனா புதுப்படையா எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த லாட்டரி சீட்லாம் விற்கும் போது பாத்தீங்கன்னா, டிவிக்கே லாட்டரி சீட் நினைச்சுக்காதீங்க. லாட்டரி சீட்லாம் விற்கணும்னு பாத்தீங்கன்னா குட்டியா வந்து லாட்டரி கப்போட பேர் பெருசா இருக்கும். ஆனா அதோட கண்டிஷன்ஸ் கிளாஸ் எல்லாம் குட்டி குட்டியா போட்டு கண்ணிக்கே தெரியாது அமைச்சன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இலவசத்தை வந்து பெருசா அறிவிச்சிட்டாரு சிஎம். உள்ள போய் பார்க்கும்பொழுது அதுல எவ்வளவு குறைகள் இருக்கிறது, எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறத. ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் 200 யூனிட் இலவச மின்சாரம், அப்புறம் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை, இந்த மாதிரியான திட்டங்களை அனௌன்ஸ் பண்றாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி நீங்க பெண்களுக்கு பேருந்து எல்லா ஊர்களுக்கும் பயணம் செய்யறதுக்கு இலவசம் சொல்லியிருந்தீங்க, அது செயல்படுத்தல அப்படின்னு அடுத்தடுத்து கோரிக்கைகளை கேட்கும்போது தவறா நினைக்க வேணாம். சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கக்கூடிய காவலர்களுக்கே இன்னைக்கு வந்து காவல் தேவைப்படுது. அந்த லெவல்ல வந்து இன்னைக்கு தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு கிடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட எஃபெக்டும் இந்த ட்ரக்ஸோட இம்பாக்டும் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னா, சிஎம் வந்து ஒரு நாள் போதை விழிப்புணர்வுக்கா ஓடிட்டா நாளைக்கே மறுநாளே போதை ஒளிஞ்சிரும். 717 மதுபான கடைகள் மூடி இருக்கிறதா சொல்றாங்க சார். சரி, இன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, தாவேகா அரசுக்கு வர்றதுக்கு முன்பாக வந்த உடனே ஊழல் பெருச்சாளிகளை எல்லாம் தூக்கி மிதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, சென்ற கவர்மெண்ட்ல ஒரு உதாரணத்துக்கு 100 கேஸ் மதுபானங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து விற்கப்பட்டு அதுக்கான வரி கட்டப்பட்டுச்சுன்னா 100 கேஸ் பிளாக்ல விற்கப்பட்டு அந்த வருமானம் நேரடியாக அந்த வரிப்பணம் வருமானம் என்பது கட்சி நிதியாக வழங்கப்பட்டது. யோகி ஆதித்யநாத் யூபியில் ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர்ல மட்டும் ஆல்கஹால் சேல்ஸ் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்காக மக்கள் அதிகம் குடிச்சாங்க அர்த்தம் கிடையாது. அவ்வளவு பிளாக் மார்க்கெட்ல இருந்த விஷயங்களையும் தடுத்து நிறுத்தி அந்த பணத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த கணக்குல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, இது என்னோட கணக்கு கிடையாது, நான் ஒரு பெருசா புலன் விசாரணை எல்லாம் பண்ணல. ஆனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மதுபான ஆலைகளுக்கு ரைடு போகும் பொழுது எடுத்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு யூனிட் பவர் கன்சம்ஷனுக்கு எத்தனை பாட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதாவது இத்தனை யூனிட் வந்து கன்சம்ஷன் இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 யூனிட் கன்சியூம் பண்றாங்கன்னா அதுல எத்தனை மது பாட்டில் எத்தனை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கும் 50% டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது 2 பாட்டில் தயார் பண்ற அளவுக்கு கரண்ட் கன்சியூம் ஆகுது. ஆனா ஒரு பாட்டில் கணக்குல காமிச்சிருக்காங்க. ஓகே, சோ இதை தோண்டி எடுக்கிறாங்க. இதை தோண்டி எடுத்து இந்த ஸ்கேம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது. ஆனா இதுல சம்பந்தப்பட்டவர்களையும் இன்னும் மாநில அரசாங்கம் 100 நாள்ல யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஒருத்தங்க மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை வந்து ஃபைல் இருக்குன்னு இல்ல, அது ஒரு சரியான ஒரு பேச்சா சார்? சட்டமன்றத்துல என் டேபிள்ல ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்கு, அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் பண்ற விதமா சட்டமன்றம் திறக்க வேண்டியதான சிஎமோட வேலை. ஏன் மிரட்டுறாங்க? திறக்கணும்ல. குற்றச்சாட்டு இருந்தா திறக்கணும், திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான பேச்சு? இதெல்லாம் சினிமா படமா? திறந்திருக்கணும், திறந்து ஊழல் செய்யறதுக்கு உள்ள போட்டோம். அதுக்கு தான் மக்கள் உங்களை சிஎம் ஆக்கினாங்க. அதை செய்யாம செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றது, மறுபடியும் சொல்றேன், இந்த சினிமா பாணியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாருமே அசம்பிளி பாக்குறாங்க. அசம்பிளியை யாரும் கவனிச்சு உன்னிப்பா பார்க்கல. அசம்பிளி வந்து இன்னைக்கு ஆதித்யா டிவி மாதிரி, சித்திரம் டிவி மாதிரி ஒரு காமெடி ஆயிடுச்சு. அந்த காமெடியை பாக்குறாங்களே தவிர, மக்கள் ரசிக்கிறாங்களே தவிர, யாருமே இதை சீரியஸா வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ் தமிழ்நாடோட சீரியஸ்னஸ் வந்து இறங்கிருச்சு. தாவேகா வந்ததுல இருந்து வெறும் உதாரணக்கூடிய ஒரு மன்றமாக சட்டமன்றம் மாறி விட்டுச்சு தவிர, அதை தாண்டி எந்த விதமான ஒரு நல்ல அவுட்புட்டோ இந்த அசம்பிளியில் இல்லை அப்படிங்கிறது மிக வருத்தமான விஷயம். அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த டாஸ்மாக்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு, பவர் கன்சம்ஷனுக்கும் அவுட்புட் ஆஃப் த யூனிட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ தாவேகா ஆட்சிக்கும் அந்த 100 நாள்ல ஊழல் இல்லை அப்படின்னா அந்த அவுட்புட்டோட எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும். ஏன் கவர்மெண்ட்டுக்கு வரல? அதே ரெவன்யூ தான் காட்டுறீங்க. கடைகள் குறைச்சும் வருமானம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதே அரசு மேல. கடை 200 கடையில எல்லாம் வருமானம் கூட இல்ல, நீங்க டபுளா இருக்கணும். அதாவது 10 கோடி ரூபாய் வருமானம் வர இடத்துல 20 கோடி ரூபாய் வரணும் உங்களுக்கு. அதான் டபுள் ஆறுது. சோ இந்த சொப்பெல்லாம் வந்து கணக்குல வராது. சோ எந்த அளவுக்கு ரெவன்யூ கூடி இருக்கணும் அப்படிங்கறத பாக்கணும். ஆனா இதுக்கான கேள்வி யாருன்னு கேட்கவும் இல்லை, இதுக்கான பதில வந்து அந்த அமைச்சர்களோ முதல்வரோ சொல்லவும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட வேண்டும். போன கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 100 நாள் ஆச்சு. 100 நாள்ல வந்து நீங்க செய்த ஒரே அரெஸ்ட், ஒரு நாள் உதயநிதியை டூர் கூட்டிட்டு வந்ததுதான். அவரை டூர் கூட்டிட்டு போனது தவிர அதுவும் மக்கள் பிரச்சனைக்காக கிடையாது, தனிப்பட்ட நபர் பிரச்சனைக்காக. இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததற்காக ஒரு திமுக மேல கூட கேஸ் போட முடியாத கவர்மெண்டாக தாவேகா இருந்து கொண்டு வருகிறது.
இந்த ஃப்ரீபி கல்ச்சர். இந்த ஃப்ரீபி கல்ச்சர் ரொம்ப டேஞ்சரஸ். அந்த கல்ச்சர் தான் டிவிக்கு அடாப்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்க. இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் த ஸ்டேட். ஸோ அதையும் தாண்டி குறிப்பாக 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் உள்ள ஒரு மாநிலத்துக்கு இந்த இலவச கலாச்சாரம் என்பது இன்னும் மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தும். ஸோ அப்படி சீரழிவு ஏற்படும் போது அதை எப்படி சரி பண்ணுவீங்க? டெபிசிட் எப்படி சரி பண்ணுவீங்க? த்ரூ டெவலப்மெண்ட். ஒரு மாநிலம் டெவலப் ஆகும் பொழுதுதான் அந்த டெபிசிட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதை வந்து சரி செய்ய முடியும். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை? மொபிலிட்டி. உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வேஸ் ஆகட்டும், ஹைவேஸ் ஆகட்டும், ஏர் கனெக்டிவிட்டி ஆகட்டும், ட்ரெயின் கனெக்டிவிட்டி ஆகட்டும். இந்த கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாகும் பொழுதுதான் இண்டஸ்ட்ரீஸோட வருகை என்பது அதிகரிக்கும். ஆனா இந்த அறிவிப்புகள், இந்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு, அவங்களோட வாழ்வியலை நடத்துறதுக்காக தானே கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவும் சரி, மகளிர் உரிமை தொகை, இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசும் அதை கண்டினியூ பண்றாங்க. நம்ம மாநிலத்தில் இருக்கிறத பார்த்து மற்ற மாநிலங்களையும் இந்த காலை உணவு திட்டமா இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலுமே காலை உணவு திட்டம் பள்ளிகளில் கொடுப்பது மாணவர்கள் சேர்ப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதை தாண்டி நான் சொல்லுவது, இந்த இலவச கலாச்சாரம் என்பதே ஒரு தவறான முன்னெடுப்பு. இல்ல சார், ஒரு நம்மளை பார்த்து மற்ற மாநிலங்களையும், எந்த மாநிலத்தை பண்ணாலுமே தவறான முன்னெடுப்பு. எந்த மாநிலத்துல செய்தாலுமே நான் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க மத்த மாநிலங்கள்லாம் இப்பதான் வந்து ஜிடிபி பர் கேபிட்டா ஏறி வராங்க. தமிழ்நாடு ஏற்கனவே முன்னேறிய மாநிலமாக இருந்து கொண்டு வந்து முன்னேறிய மாநிலம் இன்னைக்கு பின்னோக்கி செல்கிறது. அதான் வருத்தமான விஷயம். ஏற்கனவே நீங்க திமுக காலத்துல இருந்து நீங்க இந்த இலவசம் என்பதை அறிமுகப்படுத்தினதே திமுக தான் தமிழ்நாட்டுல. சோ திமுகவுக்கு தாவேக்கு என்ன வித்தியாசம்? நீங்க வந்து அவரோட சொந்த கரிஸ்மான ஜெயிச்சு வராரு அப்படின்னா, விஜய் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா இதுக்கு நீங்க இலவசத்தை வாரி கொடுக்குறீங்க. ஸோ மக்கள் உங்களை நம்பினாங்களா, நீங்க கொடுத்த இலவசத்தை நம்பினாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஸோ அந்த இலவசத்தை தாண்டி அவர் ஜெயிச்சு வந்திருக்கணும். அதுதான் வந்து உண்மையான மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது. ஸோ மக்கள் செல்வாக்கில் ஜெயிக்கல. நீங்க தர 3 சில்லர் இருக்கும், நீங்க போடுற தங்க மோதிரத்துக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்னு ஆகி போயிருச்சு. ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு நீ வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியும்? நான் என்ன கேட்கறேன்னா, இந்த ஃப்ரீபி கல்ச்சரை தாண்டி எதனால உங்களால இலவசத்தை தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் என்னால நான் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியல. இந்த ஏர்போர்ட்டோட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. 1950 வைகை டேம் கட்டும் பொழுது எத்தனை கிராமங்களை வெளியேற்றினாங்க, எத்தனை பாசன நிலங்களை வந்து இன்னைக்கு கையெடுத்தாங்க. அதான் எடுத்துதான் இன்னைக்கு வந்து டேம் கட்டினாங்க. அப்ப நீங்க டேம் கட்டாம இருந்தா இன்னைக்கு தண்ணி கிடைக்குமா? இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப் ஸ்டேட்டா இருக்குன்னா எத்தனை லட்சம் ஏக்கர்கள்ல வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுனாலதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே ஒரு காலத்துல அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். வேற அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, வேற அக்ரிகல்ச்சர் எக்கானமி. அப்படி இருக்கும்போது முக்காவாசி நிலங்கள் அக்ரிகல்ச்சர் நிலமா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட, அதாவது மினிமல் என்விரான்மெண்டல் இம்பாக்ட கையில எடுத்து நீங்க டெவலப்மெண்ட் அலோவ் பண்ணாதான் அடுத்த தலைமுறையினருக்கு இங்க வேலை கிடைக்கும். இப்படியே இதே மாதிரி போக்க தாவேக அரசு சென்று கொண்டிருந்தால் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க முடியும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பக்கத்து ஊர்ல பீகாருக்கு, யூபிக்கு வேலை தேடி போகணும். அந்த நிலைமை உருவாக்கிடுவாங்க. அதுக்கான வேலையை தான் நீங்க தாவேக செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ஜிஓகளுக்கான முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்கக்கூடாது, மக்களின் முதல்வராக இருக்க வேண்டும். மக்கள் முதல்வராக இருந்து உண்மையை உறக்க சொல்லி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து செவிசாய்க்காமல் வளர்ச்சியின் பாதையில் தமிழகத்தை கொண்டு போகணும். மினிமல் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ல டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு தேவை. ஏர் கனெக்டிவிட்டி தேவை, எக்ஸ்பிரஸ் வே தேவை. அதற்கு மாற்று இடத்திற்கான ஆலோசனைகள் இருக்கு. ஒரு ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து நம்ம தெருமுறையில் பில்டிங் கட்டுற மாதிரி கிடையாது. எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டுக்கான கிளியரன்ஸ் தேவை. டிஃபென்ஸ்ல ஆரம்பிச்சு மத்த ஏர்ஸ்ட்ரிப் பக்கத்துல இருக்கா, இல்ல அந்த ஃபனல் வந்து இங்க அஃபெக்ட் ஆகுதா, இல்ல சுத்தி மத்த பில்டிங்ஸ் இருக்கா. இப்ப கல்பாக்கம் இருக்கு, பிசிஆர்ல கல்பாக்கம் இருக்கு. கல்பாக்கத்துல வந்து சென்சிட்டிவ் ஏரியா, அட்டாமிக் பிளான்ட் இருக்கு. சோ அதோட பாதிப்பு இருக்கா, எத்தனையோ விஷயங்கள் பார்க்கணும். சோ அங்க நீர்நிலைகள் இருக்கா, நீர்நிலையில இடமே இருக்காது. எல்லா இடங்களும் நீர்நிலைகள் இருக்கும். சோ பல வருஷம் வந்து இந்த பரந்தூர் லேண்டுங்கிறது வந்து ஒரு நாள்ல செலக்ட் பண்ணல. அது செலக்ட் பண்றதுக்கே 10 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் இடத்த முடிவு பண்ண தேர்வு செய்ய போறான்னு சொல்றாங்க. நீ இதுக்கப்புறம் இடத்த தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு அவங்களோட நிலைப்பாடுல அந்த திட்டம் வந்து கைவிடப்படுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது மத்திய அரசு அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போவாங்க சார்? முதல்ல இவர் நீங்க சொல்லியிருக்காரு, இவர் எதுக்கு சொன்னாருங்கிறது அவர் தெரியுமான்னு தெரியல, அதோட இம்பாக்ட் தெரியுமான்னு தெரியல. சிஎம் வெளியூர் போறாரா, எப்படி போறாரு? கார்லயா போறாரு, ட்ரெயின்ல போறாரா? அவருக்கு போறதுக்கு ஃபிளைட் தேவைப்படுது இல்ல, அப்ப ஏர்போர்ட் தேவை. சோ ஏர்போர்ட் வந்து எல்லா மக்களுக்கும் ஆக்சசிபிளா இருக்கணும். இப்ப சென்னை ஏர்போர்ட் அப்படிங்கிறது பரந்தூர்ல வைக்கும் பொழுது வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை 6 மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்படக்கூடிய விதத்துல வந்து அங்க வந்துடும். நீங்க வைசாக் ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க பிரம்மாண்டமா. நீ திருப்பதி ஏர்போர்ட் பெருசாக்க போறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள மக்கள் அங்கவே ஃபிளைட் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து சூழ்நிலை மாறப்போகிறது. ஏற்கனவே நம்ம பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியா இருக்குமே தவிர இங்க பர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடையாது. ஏன் ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடையாது? இங்க இருக்கக்கூடிய இந்த கல்ச்சர், இந்த ரெட் டேபிசம் அப்படிங்கிறது வந்து பெரிய கம்பெனிஸ் இங்க ஆப்போசிட் பண்றதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. சோ இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குறிப்பா இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும் இது உங்களுக்கான கவர்மெண்டா இருக்கணுமே தவிர வெறுமனா இந்த ரீல்ஸுக்கும் இந்த அவங்க டிவியில பேசுற டைலாகுக்கும் நம்பி ஏமாறாதீங்க. உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
யங்ஸ்டர்ஸ் சிந்திச்சு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. தமிழகத்துக்கு தேவை முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர், உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு ஸ்டேட்ல எத்தனை குடும்பங்கள் ரோடு நிக்கிறாங்க, தூத்துக்குடியில எத்தனை பேர் அழுகுறாங்க, தயவு செஞ்சு ஃபேக்டரி திறங்க, எங்க புள்ள எங்க குழந்தை குட்டிலாம் இன்னைக்கு ரோடு நிக்குதுன்னு சொல்லி. அன்னைக்கு போராட்டம் பண்ணும்பொழுது யார் நின்னாங்க? யாருமே இவங்களுக்காக இன்னைக்கு வந்து எல்லாம் நின்றாங்க. அவங்க வந்து வழி தவறி நடத்தப்பட்டாங்க, ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு ஃபேக்டரியில இண்டஸ்ட்ரியில கஷ்டப்படுறாங்க. இதே கூடங்குளம் மனுநிலையம் வரும்பொழுது 1000 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒரு மனுஷனால 1000 நாள் உண்ணாவிரதம் இருக்க முடியுமா? எப்படி இருந்தாங்க? 1000 உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்றாங்க. மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட வளர்ச்சியை தடுப்பதற்காக நடத்தக்கூடிய என்ஜிஓக்களின் சதி திட்டம்னு சொல்றாங்க. பிஜேபி சொல்ல, காங்கிரஸோட பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்து கொண்டு வருகிறது. இதான் தாண்டி உண்மையை உறக்க சொல்லி வளர்ச்சியை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்தை இருக்கிறது. ஓகே சார். அதே போல முதலமைச்சரோட அலுவலகம் மாற்றப்படுறது தொடர்பா நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில முதலமைச்சர் அறை வந்து தயார் செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு கொடுக்கப்பட்ட டெண்டர்கள்ல ஊழல் நடந்திருக்கு, முறையான அறிவிப்புகள் சரியா வெளியாடல, எவ்வளவு டெண்டர் தொகை கோரியிருக்காங்க அப்படிங்கிறத முறையான டைம்ல வெளியிடல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்குது. நீங்களும் அது தொடர்பா கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு சார்? அரசு எல்லாமே நாங்க கரெக்டா தான் பண்றோம், உரிய அறிவிப்பு கொடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சில லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு வேலையை எடுத்து செய்ய வேண்டும் என்றாலே இம்மீடியட்டா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெண்டர் ஃப்ளோட் பண்ணணும். டெண்டர் ஃப்ளோட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வேலையை ஆரம்பிக்கணும். 90% ஒர்க்கை மாணிக்கம் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனிக்கு கொடுத்து வேலையை முடிச்சுட்டு அவசரமா 12ஆம் தேதி அன்னைக்கு 12 ஆகஸ்ட் வந்து ஒரு டெண்டரை வெளியிட்டு 13ஆம் தேதி செய்தித்தாள்கள்ல 13ஆம் தேதி ஆகஸ்ட்ல வந்து தேதி வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு. அதாவது 90% கம்ப்ளீட் பண்ண ஒர்க்ல யாரு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க? எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க. இமீடியட்டா அந்த அலுவலகத்துக்கு வந்து 6 பேர் கொண்ட ஒரு காவலர்களை போட்டு பாதுகாக்கிறீங்க, யாருமே பார்க்க கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இல்ல நாங்க பார்க்கணும், பார்வையிடுதுன்னு சொல்லி அவங்க வந்து தர்ணா பண்ணிருக்கணும், போய் பார்த்துருக்கணும், ஊழல் வெளியே கொண்டு வந்திருக்கணும். சோ ஒரு கம்பெனிக்காரன் 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா பாக்கெட்ல செலவு பண்றான்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் எல்லாம் பண்ண மாட்டான். இது எல்லாமே ஒரு விதமான ஊழல் தான். நீங்க கவர்மெண்ட் புதுசா இருக்கலாம், ஆனா டெண்டர் போட்டு ஆபீசஸ் பழசு தானே. ஒரு அதிகாரி கூட சொல்லல இதான் ஃபார்மேட், இப்படிதான் பண்ணணுங்க, 5 lakhs 10 lakhsக்கு மேல எந்த டெண்டர் வேல்யூ. தலைமைச் செயலக ஊழியர்கள் இந்த இடமாற்றம் குறித்து மறுப்பு தெரிவிச்சும் இந்த பணிகள் தொடருதுன்னு சொல்றாங்களே சார், அவங்களோட பணிகளுக்கு எக்ஸாக்டா எல்லாரும் சொல்லியும் தாண்டி இதை பண்றாங்கன்னா அப்ப வந்து மக்களை வந்து கிள்ளிக்கிரியாக தணிக்கிறார் தாவேக அரசு. சிஎம் வந்து அவரோட கிளாமரை யூஸ் பண்ணி எது செய்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா? இது சின்ன விஷயமா தோணலாம், ஆனா இந்த சின்ன சின்ன ஊழல்கள் தான் பெரிய ஊழல்களுக்கு அடித்தளமாக அமையும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. சிஎம்க்கு வேணா ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா வந்து படத்திலேயே ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி சம்பாதிச்சிருக்காரு, நிறைய பணம் வச்சிருக்காரு, வாடகை எக்கச்சக்கமா வருது, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி ஹிந்தி சொல்லி கொடுக்குறாரு, இந்த மாதிரி நிறைய பண்றாரு, நிறைய வியாபாரம் இருக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள்ல 2-3 பேரை தவிர்த்து எல்லாருமே மாட்டிக்கொள்ளாம எப்படி திருடுறது, மக்கள்கிட்ட போயிட்டு எப்படி மாட்டிக்காம சிஎம் மாட்டிக்காம ஊழல் பண்ணா நாங்க ஏதோ ஒரு தவறு பண்ணா முதலமைச்சர் எங்களை வெளியில தூக்கிடுவாரு, அது வெளியேதான் நாங்க இருக்கோம், சட்டப்பேரவையிலுமே சொல்றாங்க. அதுக்கு தான் பயப்படுறாங்க. அப்ப மக்களுக்கு பயப்படல, மனசாட்சிக்கு பயப்படல, மக்களுக்கு சேவை செய்யறதுல ஏதோ ஒரு குறை, அதுல நாங்க சிஎம் தூக்கிடுவாருன்னா நாங்க பயப்படுறோம், இல்லைன்னா ஊழல் பண்ணுவோம். அதான் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், ஊழல் செய்ய வரல, சம்பாதிக்க வரலன்னு சொல்ல, சிஎம் தூக்கிடுவாரு அதனால நாங்க காசு வாங்காம இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே தப்பு. அவரால் தான் நாங்க இங்க எம்எல்ஏ ஆயிருக்கோம், அவரால மட்டும்தான் எல்லாரும் எம்எல்ஏ ஆனாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க, அதான் சிஎம் பெரிய அட்வான்டேஜ். டிநகர் எம்எல்ஏ ஆனந்த் அவர்கள் சொல்லும்போது, மினிஸ்டர் ஆனந்த் அவர்கள் சொல்லும் போதே நான் டிநகருக்கு ஒரு 4-5 தடவை நான் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பேன், மத்தபடி முதலமைச்சருக்காக தான் எனக்கு வாக்கு விழுந்தது, அவரால் தான் நிச்சயமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 தடவை வந்தாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரவே இல்லை. இதான் உண்மை. டிநகர் பகுதி மக்கள் ஆயிட்டாங்க, உட்காந்து ஐயோ தெரியாம வாக்களிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு. நீங்க அவரை பார்க்கணும்னா போயிட்டு பஞ்சில பார்க்க முடியும், அங்க உள்ள ஒருத்தக்கிட்ட நீங்க வந்து எம்எல்ஏ நிறுத்தி ஜெயிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமை வந்து அவ்வளவு மோசமாக தள்ளப்பட்டிருக்கு. அரசியல் வந்து அவ்வளவு மோசமான ஒரு சூழலை தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மெட்டாவோ இன்ஸ்டாகிராம் முடிவு செய்து நம்ம என்ன படிக்கணும் எதை பார்க்கணும் முடிவு பண்றாங்க. சோ அதன் மூலமாக ஒரு தேர்தல் சிஜேபி வந்து இப்ப என்ன ப்ரொடெஸ்ட்ல பண்ணாங்களோ அதை தாவேகா எலெக்ஷன் பூத்ல பண்ணாங்க. இதான் உண்மை. எலெக்ஷன் பூத்ல வந்து அந்த ரெவல்யூஷனை வந்து யூஸ் பண்ணி அவருக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள். இதை பயன்படுத்தி வந்த ஒரு அரசாங்கம். அதே நேரத்துல மக்களுக்கான எந்த விதமான ஒரு சொல்லக்கூடிய விஷயங்களும் இந்த கடந்த 100 நாட்கள் நடக்கவில்லை. அதே போல தென்னிந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் வரணும், குறிப்பா தமிழகத்தில இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வரணும் அப்படின்னு ஆதவர்ஜுன் அவர்கள் சட்டமன்றத்திலையும் பேசியிருந்தாரு. அமைச்சர் சரத் அவர்கள் வந்து அடுத்த பிரதமராகவும் விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு ஒரு பிரதமர் கனவை நோக்கி அடுத்த பிரதமராக அவர் வருவாரா இல்லையா அப்படின்னு எங்கெல்லாம் கேட்கறத விட காங்கிரஸ் கேளுங்க போயிட்டோம். அவங்க கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்களை வந்து ரசிகர் மன்றம்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. கூட்டணி கட்சி என்ன சொல்றாங்க, அவனுக்கு ரசிகர் மன்றம் தான்,
எங்களோட தயவுல தான் விஜய் நீ சிஎம்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸோட உண்மை பக்கம் சீக்கிரம் வெளியே வந்துருச்சு. யூஸ்வலா திமுக டைம் ஆச்சு, இவங்களை வந்து 100 நாள்லயே ஒரு பார்ட்டியில முடிவு பண்ணிட்டாங்க போறதுக்கு. ஏதோ எங்க தயவுல தான் இருக்காங்க, நாளைக்கே நினைச்சா நான் காலி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பேச. நாங்க வரலைன்னா அமித்ஷா உள்ள பூந்திருப்பாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அது மிரட்டுறது தானே, மிரட்டி தானே இவங்க வந்து கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு இடத்துக்கு அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்றால் அந்த இடத்துல டெவலப்மெண்ட் வரும், நக்சலிசம் ஒழியும், தீவிரவாத ஒளி நல்லது நடக்கும். காங்கிரஸ் நடக்கும். அதே காங்கிரஸ் இருக்கும்போது எத்தனை ஜவான்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை வீரர்கள் உயிரிழந்தார்கள், எதை பத்தியுமே வந்து தடுத்த முடியாத முதுகெலும் இல்லாத ஒரு ஹோம் மினிஸ்டர் ப. சிதம்பரம் தமிழ்நாட்டில் வந்திருந்தார். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நமக்கு. ஆனா இந்த சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு நக்சல் ஃப்ரீ இந்தியா, டெரரிஸ்ட் ஃப்ரீ இந்தியா, இது யார் உருவாக்குனா? அதே அமித்ஷா. சோ அமித்ஷா இடத்துக்கு வராருன்னா அங்க நல்லது நடக்குமே தவிர கோழைத்தனமான அரசியல் என்பது இருக்காது. அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இன்னைக்கு வந்து மாணிக் தாக்கூர் வந்து அசிங்கப்படுத்துறாரு, விஜய் அசிங்கப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு, தாவேகா கேவலப்படுத்துறாரு. ஆனா அந்த அசிங்கத்தான் தொடச்சு போட்டு தாவேகா ஒன்னா கை கூடி ஒன்னா டிராவல் பண்றாங்க. அந்த அசிங்கத்துல நீ கூட வந்து சட்டசபையில பார்க்கும்போது அவங்க பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதே சமயத்துல ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு அடிப்படை அரசு என்பது தெரியாது. அவரோட நல்ல நேரம் கட்ட நல்லா இருக்கு, பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி பணக்காரர் ஆயிட்டாரு. இது நான் சொல்லல, அவரோட மைத்துனர், அவரோட மனைவியின் அண்ணன் பாண்டிச்சேரி எம்எல்ஏ அவர்களே வந்து சொல்லியிருக்காரு பல நேரங்கள்ல, ஏமாத்தி கல்யாணம் பண்ணி எங்க வீட்டு காசு தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்தவர்களுக்கு அரசியல் வரலாறு தெரியாது. ஏற்கனவே தென்னிந்தியால இருந்து 2 பிரதமர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியல. ஏற்கனவே 2 பிரைம் மினிஸ்டர் தென்னிந்தியால வந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் முடிவு செய்வது மக்கள். எம்பிஸ் எத்தனை எம்பி இருக்கு ஒரு பார்ட்டிக்கு, எத்தனை இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கே வந்து இந்த கிமிக்ஸ் நீங்க சிஎம் ஆனதுக்கே மக்கள் ஐயோ ஏன் சிஎம் ஆக்கணும்னு சொல்லி வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிஎம் விட்டீங்க, சிஎம் ஒன்றும் பண்ணல, நாங்க பிஎம் ஆக்க போறோம்னு கிளம்பிட்டீங்க. இப்படி உசுப்பேத்தியே ஒரு மனுஷன் ரகலமாக்காம அவர் கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க, பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் நம்பி அளிச்ச வாக்குக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க வேண்டும். ஓகே சார். அதே போல தேர்தலுக்கு முன்பு டீலிமிட்டேஷன் தொடர்பா திமுக அரசு நடத்தின அந்த கூட்டத்தில் பங்கேற்று ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. அதை அப்ப அக்செப்டும் பண்ணாங்க. பட் தேர்தலுக்கு பிறகு இப்ப இவங்களோட தாவேகாவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இணைந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து முன்வைக்கிறாங்க. அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த தொகுதி மறுவரையறை செய்யாம விகிதாச்சாரத்தின் அடிப்படையில பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமித்ஷா அவர்கள்கிட்டையும் சொல்றாங்க. தாவேகாவோட இந்த நிலைப்பாடுகள் எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த ஆட்சியில் ஒரு நிலைப்பாடு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, இப்ப அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது ஒரு நிலைப்பாடு, தொடர்ந்து ஒரு முரணாவே இருக்குல்ல சார்? நிலைப்பாடே இல்லாத ஒரு கட்சி தாவேகா. முதல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன பேஸ்? கொள்கை, சித்தாந்தம். கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது, வெறும் ரீல்ஸ் ஆச்சு இந்த தாவேகா ஆட்சி. அதை பேஸ் பண்ணி அடிப்படையில வந்துட்டாங்க. நான் மாதிரி சொல்றேன், அவங்க ஜெயிப்போன்னு கனவு கூட நினைச்சு பார்க்கல. இன்னும் சொல்ல போனா மே மாசத்துல யூரோப் எங்கேயாவது போறதுக்கு விஜய் பிளான் போட்டிருப்பாரு. தப்பி தவிர ஜெயிச்சு இஸ் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். ஸோ இப்போ ஆக்சிடென்ட் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து பதவிக்கு வந்துட்டாரு. ஆக்சிடென்டலா இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தான். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் வரும். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் எப்படி ஜெயிச்சாருன்னு யோசிக்கணும்ல. அவரே நினைக்காத ஒரு வெற்றி ஆக்சிடென்டல் சீஃப். மற்ற கட்சிகள்லாம் பார்க்க தவறிட்டாங்களா சார்? அவங்க ஜெயிச்ச விதத்தை இப்ப பாஜகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகா இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்கும் அப்படிங்கறத கணிக்க தவறிட்டாங்க. ஒரு கால்குலேஷன் எரரா இருக்கலாம். இந்த மும்முனை போட்டி அப்படிங்கும்பொழுது ஓட்டு சதவீதம் பிரிஞ்சிருக்கலாம். திமுக மீது இருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோபம், ஒரு மாற்றத்துக்கான எண்ணம் இருந்திருக்கலாம். சில தனிநபர்களோட லீடர்ஷிப் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்பது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம டிவிகேயோட மார்க்கெட்டிங் என்பது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வியாபாரம் மாதிரி இருந்தா நீங்க தாவேகா பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி சினிமா படத்தை வந்து 100 கோடி 200 கோடின்னு பேசுவோம், அதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பர்ஃபெக்டா பண்ணாங்க. இன்னைக்கு பஞ்சாபுக்கு போங்க, பஞ்சாபி மூலம் ரீல்ஸ் போடுறாங்க. தாவேகா வந்து தமிழ்நாட்டில் RSS பேன் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் வந்து நதியே கிடையாது, குப்பைய ரோட்ல பார்க்க முடியாது, சிங்கப்பூர் மாத்திட்டாருன்னு போடுறாங்க. மராத்தாக்கு போட்டீங்கன்னா கோழிவாடால மரத்தில் ரீல்ஸ் வருது விஜய் பத்தி. இப்படி சிஎம் வந்தா கதிகலங்க வச்சிருவாரு, ஒரு பெண்ணை கை வச்சா கூட வெட்டி தீர்த்துருவாருன்னு போடுறாங்க. ஸோ இந்த பொய்களும் விளம்பரங்களும் மட்டுமே இன்னைக்கு தாவேகாவோட பேஸா மாறிடுச்சு. இந்த பேஸ்ல தான் வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து we have a population explosion. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது 1971 இருந்த மக்கள் ஜனத்தொகை இன்னைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2027 அப்படிங்கிறது கட் ஆஃப். அது 2027க்குள்ள இப்ப வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா, அதாவது மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கமானது
சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை மிக சிறப்பாக கையாண்ட சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி யூனிஃபார்ம் 50% ரைஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை ப்ரப்போஸ் பண்றாங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் எக்கச்சக்க மக்களுக்கு ஒரு எம்பின்னு இருக்காங்க. அந்த ப்ரெஷரை பிரேக் பண்ணி தமிழ்நாட்டிலேயும் அதிகப்படியான வாய்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போன நல்லது தானே. நிறைய மக்களுக்கான ஏற்கனவே இருக்கிற எம்பிகளுக்கே எங்க பேசுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. 545 3 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்களுக்கே எங்க நேரம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் 800 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில பெரிதாகும் போது அது இன்னும் மக்கள் பிரச்சனைகளை நம்ம சீக்கிரம் சொல்ல முடியாதுன்னு ஒரு கோணத்திலையும் விமர்சனங்கள். நீங்க வந்து பார்லிமெண்டோட சிஸ்டம் எப்படி மாறும் தெரியாது இல்ல. நீங்க வந்து அதிக எம்பிஸ் வரும்பொழுது எப்படி பிரேக்அப் பண்ண போறாங்க, எப்படி பார்லிமெண்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க, மேபி நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வித் பார்லிமெண்ட் கூட போதா. பார்லிமெண்ட்ல வந்து எம்பிகள் பேச நேரம் கிடைக்காம போன காரணம் யாரு? காங்கிரஸ். அவங்க பண்ற அமளி, அவங்க பண்ணக்கூடிய போராட்டம், கலவரம். நீங்க மக்கள் பேசுறதுக்கு தான் பார்லிமெண்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ரோட்லயும் தெருலையும் வந்து மக்களோட முடிவு எடுக்கலாம், ரெவல்யூஷன் மூலமாக முடிவு எடுக்கலாம், மாணவர்களை உற்பத்தி முடிவு எடுக்கலாம். ஆனா மக்களை வந்து மக்களோட பாஜக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தோற்கடித்து ஜெயிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு பார்லிமெண்ட் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. நீங்க பார்லிமெண்ட் நடந்தாதான் பேச வாய்ப்பு கிடைக்கும். நடத்த விடுங்க. நடத்த விட்டு 540 5000 பேர் தான் பேசுறதுக்கு நேரம் ஒரு ரெடியா இருக்காங்க. ஆனா அதுக்கு முதல்ல பார்லிமெண்ட் நடக்கணும். ஸோ நடக்க விடாம முடக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம். இதுதான் ராகுல் காந்தி பண்ணிட்டு இருந்தார். இப்ப நடந்து முடிஞ்ச மான்சூன் செஷன்ல 20 நாட்களுக்கு மேல பார்லிமெண்ட் நடத்த முடியவில்லை. மோஸ்ட் அன்ப்ரொடக்டிவ் செஷன். அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ நேரடியா அசம்பிளி எங்க வரதுக்கு நீங்க நேரமே கொடுக்கலையே. நீங்க காலைல வந்து அமளி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்களே. நீங்க நேரம் தானே வருவாங்க. அவங்க வரக்கடி லாஸ்ட் அமித்ஷா அவர் கூப்பிடுறாரு, வாங்க டிபேட் பண்ணலாம். என்ன சொல்றாங்க? இவர் கிளாஸ் இருக்கலாம், வர விருப்பம் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஸோ அவருக்கு தெரியுது அமித்ஷா முன்னாடி ஒரு சின்ன புள்ள வந்து கிளாஸ் ஹெட் மாஸ்டர் மாதிரி கிளாஸ் எடுப்பார், உண்மையை சொல்வார். நான் உண்மையை ஏத்துக்க மாட்டேன், அதனால நான் வெளிநடப்பு செய்கிறேன்னு சொல்லி வெளியே போறாரு. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டாவே ராகுல் காந்தி இருக்குன்னு பாக்குறாரு. ஹெட் மாஸ்டர் பார்த்தா பயப்படுறாரு, அவ்வளவுதான் உண்மை. ராகுல் காந்தி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அமித்ஷா ஹெட் மாஸ்டர் ராகுல் காந்தி பயந்துட்டு வரல கிளாஸுக்கு. ஸோ கலடா பண்ணி ஒரு ரூல் ஆஃப் பஞ்ச் ஆஃப் அன்ரூலி ஸ்டூடெண்ட்ஸா மாறி பார்லிமெண்ட் முடக்கிறாங்க. பார்லிமெண்ட் நடந்தாதான் பேச முடியும் அப்படிங்கிறது அவர் கட்சி சேர்ந்த காஜி சிதம்பரத்துக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ பேசும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதிக எம்பிக்கள் வரப்போகிறார்கள். ஸோ 20% இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது ஃபேர் டீலிமிட்டேஷன். நீங்க எதுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் போறீங்க? காங்கிரஸ் எந்த பக்கம்லாம் ஆட்டி வைக்குதோ அந்த பக்கம்லாம் தாவேக்கு ஆடுது. அதனாலதான் இன்னைக்கு வந்து மாணிக் தாகூர் அவங்க அசிங்கப்படுத்துறாரு, கேவலப்படுத்துறாரு. ஸோ அதை புரிந்து கொண்டு மக்களுக்கு எது நல்லது எது தேவையோ அதை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். தாவேக்கா ஒரு வேளை வந்து நாளைக்கு நிறைய எம்பிகள் ஜெயிக்கலாம். அவங்களுக்கு என்ன பையன்? காங்கிரஸ் விட தமிழ்நாட்டில் அதிக எம்பி வந்து இன்னும் கேவலம் நினைக்கிறாங்க. ஸோ ஏதோ விதத்துல காங்கிரஸை முடக்கணும், சாரி டிவிகே முடக்கணும்னு காங்கிரஸ் சொல்லக்கூடிய தவறான வழியில் டிவிகே சொல்லாமல் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு அவர்களும் ஆதரவு தர வேண்டும். ஓகே சார், இப்ப தாவேக்கா மேல காங்கிரஸ் வச்சிருக்க விமர்சனம் குறித்து நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க சார். பரிமாறப்பட்ட இலையில கடைசியா வைக்கப்பட்ட ஊறுகாய் மாதிரி தான் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன் வச்சிருந்தீங்க. ஊறுகாயா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு நீங்க சொன்ன அவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்று இப்ப அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு பாஜக, தமிழ்நாடு பாஜகவோட செயல்பாடுகள் எப்படி வேணா ஆட்சிக்கு வரலாம்னா யார் வேணா வரலாம், எப்படி வேணா அதிகாரத்துக்கு வரலாம்னா எப்படி வேணா யார் வேணா வரலாம். ஆனா இப்படிதான் வரணும்னு சொல்லி கொள்கை ரீதியாக சார் இந்த அமைச்சரவை அப்படிங்கறத தாண்டி கடந்த முறை ஒரு 4 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவின் சார்பா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போயிருக்கு. போன காங்கிரஸ்க்கு எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? 20 எம்எல்ஏக்கு மேல இருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ எல்லா கட்சிகளுக்குமே வந்து இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. தாவேக்காவோட வரவு என்பது அனைத்து கட்சிகளோட ப்ராஸ்பெக்ட்ஸ்மே வந்து நிச்சயமா பாதிச்சிச்சு. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது, இன்க்ளூடிங் பிஜேபியோட ப்ராஸ்பெக்ட்ஸும் அறிவாங்க. அதுல சில மிஸ்கால்குலேஷன், ராங் கால்குலேஷன் வந்து சில நேரங்கள்ல அண்ணாமலை அவர்களோட விலகலும் இந்த பாதிப்புக்கு ஒரு காரணம். அண்ணாமலை வந்து 97 தொகுதியில பிரச்சாரம் பண்ணார். 97 தொகுதிகளில் தனி விமானம் மூலமாக அவருக்கு தனி ஹெலிகாப்டர் வழங்கப்பட்டு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு 97 தொகுதிகளை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ பிரச்சாரம் பண்ணாம கிடையாது, அவரும் பிரச்சாரம் பண்ணாரு, முழு மனசோட பிரச்சாரம் பண்ணாரு. சும்மாலாம் சொல்ல மாட்டேன், முழு மனசோட பிரச்சாரம் பண்ணாரு. மக்களோட மனநிலை என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி பார்த்தாங்க. விஜயை வந்து ஆல்டர்னேட்டா யோசிச்சாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ரீல் கல்ச்சரை வேணா தாவேக்கு அறிமுகப்படுத்திருக்கு. ஆனால் சினிமா கல்ச்சரை அறிமுகப்படுத்தி குளோரிஃபை பண்ணது டிஎம்கே. ஸோ டிஎம்கேவோட மெடிசன், அந்த கசப்பான மருந்து அவர்களுக்கே இன்னைக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கசப்பான மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த முடிச்சுட்டு இருக்காங்க திமுக. ஸோ அந்த சினிமா மோகத்துல இருந்து வளர்ந்தது தான் இந்த ரீல் மோகம். ஸோ சினிமா மோகத்துல ரீல் மோகத்துக்கு மாதிரி பெரிய திரையில பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாங்க, இன்னைக்கு போன்ல பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் தமிழகத்துக்கு ஏதோ நல்லது நடக்க வேண்டும், நல்ல முதலமைச்சர் வர வேண்டும், நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை எப்போதுமே தமிழகத்தின் வளர்ச்சியில் முழு கவனமும் ஒத்துழைப்பும் ஈடுபாடும் இருக்கும். ஆனால் வெறும் வெட்டி பேச்சும் எதிர்வினை போக்கும் கைவிட்டு விட்டு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்பட்டால் தமிழக மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பதை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னோட ஒரே வேண்டுகோள். ஓகே சார், சமகால அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ.